வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ராஜஸ்தான் நோக்கி செல்லும் தொடர் மிதிவண்டி பிரச்சாரம். புதுச்சேரி மனித உரிமைகள் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரவி, ஆடிட்டர் மற்றும் ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளியின் NCC ஒருங்கிணைப்பாளர் கரிகால் வளவன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ராஜஸ்தான் நோக்கி செல்லும் தொடர் மிதிவண்டி பிரச்சாரம் புதுச்சேரி ரயில்வே நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மனித உரிமைகள் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரவி, ஆடிட்டர் மற்றும் ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளியின் NCC ஒருங்கிணைப்பாளர் கரிகால் வளவன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அன்னை கலைக்கூடம் கலை மற்றும் சமூக பணி மன்றத்தின் தலைவர் படைப்பாளி பைரவி, மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் புதுச்சேரியின் மாநில தலைவர் ஜெகதீசன், அன்னை கலைக்கூடத்தின் நிர்வாக அறங்காவலர் ரத்தின இனியவன், அறங்காவலர் கலை மாமணி முனுசாமி, சமூக ஆர்வலர்கள் பாவலர் பாலசுப்பிரமணியன், முருகவேல், உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் அமலன் ஆகியோர் உடன் இருந்தனர். பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் அவர்களின் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்களின் தலைமையில் கடலூர் ரோடு நயினார் மண்டபம் மற்றும் முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியினை உற்சாகமாக கொண்டாடினார்கள். இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, விஜயகுமார், பாஜக வணிக பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், முரளி, முதலியார்பேட்டை வணிக பிரிவு தொகுதியின் தலைவர் துரைராஜ், மகளிரணி தலைவி வசந்தி, நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ், நகர மாவட்ட விவசாய அணி பொது செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிளை தலைவர்கள் ஜெயராஜ், சீனிவாசன், முருகன், இந்து முன்னணி ராஜா, முதலியார்பேட்டை தொகுதி பொது செயலாளர் மேகநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ரமா அறக்கட்டளையின் சார்பில் அதன் நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார். டெல்லியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கார் குண்டு வெடித்ததில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியானார்கள். இதற்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனம் எழுந்து வரும் நிலையில் குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் ரமா அறக்கட்டளையின் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதன் நிறுவனத்தின் தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை புதுப்பேட்டை அரசு பள்ளியில் கீழ்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை புதுப்பேட்டை அரசு பள்ளியில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு பணிகளை முழுமையாக தொகுதி முழுவதும் நிறைவு செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை கோலக்காரர் ரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கல்வித்துறை சிறப்பு கட்டிட பிரிவின் சார்பில் 7 லட்சம் மதிப்பில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகளும் பள்ளி தலைமை ஆசிரியரும் உடன் இருந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அருண்குமார் மற்றும் தொழிலதிபர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. முன்னதாக மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி நடைபெற்றது. மழலை செல்வங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதி பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி உழவர்கரை தொகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதுபான கடையை விரிவாக்கம் செய்வதற்காக கடையின் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மதுபான கடையை அகற்றக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். உழவர்கரை பேருந்து நிறுத்தம் என்ற பேனரை கையில் பிடித்தபடி மதுக்கடைக்கு எதிராக நின்று கொண்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனின் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. தினம் தினம் மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுக்கும் கள போராளி நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழகம் கட்சியில் திருபுவனையின் தொகுதி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன் அவர்கள் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இன்று நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் முன்னிலையில் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் முன்னிலையிலும் நமது மக்கள் கழகத்தில் இணைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன், சமூக சேவகர் மனோஜ் மற்றும் தொழிலதிபர் ரகு என்கின்ற ரகோத்தமன், மேலும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனின் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. நவம்பர் 15 காலை 8 மணியளவில் முருங்கம்பாக்கம் ஜவாலா மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் ஆதரவற்றவர்களுக்கு மத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பின்பு அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் ஐயப்பன். மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமை வகித்தார். காலை உணவும் பரிமாறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முருங்கம்பாக்கம் பகுதியின் தலைவர் பார்த்திபன், பொறுப்பாளர்கள் ராஜி, நாராயணன், சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை முருங்கம்பாக்கம் அன்னை தெரேசா நகர் முருகன் தலைமையில் எழில், நிஷாந்த், ஆல்பர்ட், ஜாக்கப், சுரேந்தர், விஷ்ணு, பவ்யன், மதி உட்பட நண்பர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உடையார் தோட்டம் பகுதிக்கு உட்பட்ட அவ்வை நகர் சந்திப்பிலிருந்து துறைமுக சாலை சந்திப்பு வரையிலான பிரதான சாலையில் வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உடையார் தோட்டம் பகுதிக்கு உட்பட்ட அவ்வை நகர் சந்திப்பிலிருந்து துறைமுக சாலை சந்திப்பு வரையிலான பிரதான சாலையில் வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கடந்த அக்டோபர் மாதத்தில் துவங்கப்பட்டன. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சிறப்பு விழாவாக நடத்தி பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறும் இடத்திற்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கு பொதுமக்களையும் சந்தித்து பணிகள் குறித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். பணிகள் தாமதமின்றி விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆய்வின் பொழுது தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் எம்எல்ஏ அவர்களுடன் இணைந்து கலந்து கொண்டனர்.
பாண்டிச்சேரி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோ கிரீன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. பாண்டி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோ கிரீன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அசோக், சேர்மன் ஆனந்த்ராஜ், செக்ரட்டரி பிரசாந்த், வைஸ் சேர்மன் கணேஷ், ட்ரெஷர் ஆனந்த் மற்றும் ரவுண்ட் டேபிள் 104 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். லேடிஸ் சர்க்கிள் சார்பில் சேர்பர்சன் மீனாட்சி மற்றும் செக்ரட்டரி ஆர்த்தி கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ப்ராவிடன்ஸ் மால் குழுவால் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தது. குழந்தைகள் ஓவிய போட்டியில் பெரும் திரளாக கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெத்தி செமினார் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெத்தி செமினார் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுவை கடலூர் மறை மாவட்ட விசார் ஜெனரல் குழந்தைசாமி விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். அவருடன் பள்ளி முதல்வர் ரெவரண்ட் ஃபாதர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் ரெவரண்ட் ஃபாதர் சின்னப்பன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விழாவில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஆடல் பாடல், மாறுவேட போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் விழாவில் 2025 கார்னிவல் விழாவை சிறப்பு விருந்தினர் குழந்தைசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். இதில் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒட்டக சவாரி, கார் மற்றும் பைக் ரைட் போன்றவை குழந்தைகளை மகிழ்விக்கும் வகையில் பல நிகழ்ச்சிகள் இருந்தது. இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு குழந்தைகள் மகிழ்ந்தனர். வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்த அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் தோல்வி அடைந்துள்ளது என்றும், பீகார் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயிற்றெரிச்சலில் பேசுவதாக பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். புதுச்சேரி பிஜேபியின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்தாய்வு கூட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சிக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள், ஆனால் பீகாரில் இந்த ஆட்சிதான் வேண்டும் என்று ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி யாத்திரை சென்ற இடங்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். இதனால் பீகாரில் காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் கட்சியாக மாறி உள்ளது என்று விமர்சனம் செய்தார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, பீகாரில் மாடல் தேர்வு பணியாற்றியது போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டீமாக இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். பீகார் வெற்றி என்பது வரலாறு காணாத வெற்றி. பீகார் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயிற்றெரிச்சலில் பேசுவதாகவும் விமர்சனம் செய்த அண்ணாமலை, பீகார் மாடல் போல் கூட்டணி கட்சிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்காமல் டீமாக பணியாற்றி 2026இல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெறுவோம் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் மனதின் அன்பை வென்ற கட்சியாகவும் பலம் பொருந்திய கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது என்று தெரிவித்த அவர், பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் பேசும்பொழுது எதிர்ப்பு அரசியலை மட்டுமே வைத்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல வேண்டும். கட்சி துவங்கிவிட்டோம் என்பதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை விஜய் எதிர்பார்ப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எதிர்ப்பு அரசியலை விஜய் பேசி வந்தால் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி துவக்கி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்துள்ளார். விஜய் கட்சிக்கும் அந்த நிலைமை ஏற்படும் என்பதை உணர வேண்டும் என்று கடுமையாக சாடினார். OPS டிடிவி விலகியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது, பீகாரை போல் கூட்டணி அமைப்போம், அவர்கள் வருவார்கள் என சூசனமாக தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அபார வெற்றி பெற்றதை அடுத்து தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பிஜேபி சார்பாக லட்சுமிகாந்தன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை கொடுத்து கொண்டாடப்பட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அபார வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக மணவெளி தொகுதி பாஜக சார்பாக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் அவர்கள் தலைமையில் தவளக்குப்பம் 4 முனை ரோடு சந்திப்பில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் ஹேமா மாலினி, மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி பொறுப்பாளர் சக்திபாலன், மாவட்ட மகளிரணி தலைவி மகேஸ்வரி, மாநில மகளிரணி பொது செயலாளர் பிரியா, தினகரன், குமரன், ராஜா, சக்திவேல், வாழ்முனி, முருகானந்தம், குமாரசாமி, பன்னீர்செல்வம், சரவணன், நாகமுத்து, பாண்டியன், முரளி, ஆறுமுகம், நல்லசிவம், சகாயம், மகளிரணி தொகுதி தலைவி யோகப்பிரியா, ராக்கி, சாரதா, கலைச்செல்வி மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து இவ்விழாவில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், கார்த்திகேயன் உள்ளிட்ட தலைவர்கள் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுவாமிநாதன், ராஜாராம், முருகன், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், காக்காயந்தோப்பு, RK நகர், முருங்கம்பாக்கம், தேங்காய்திட்டு உள்ளிட்ட 39 வார்டுகளிலும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பெஸ்ட் முருகன், காங்கேயன், சந்திரன், கஜேந்திரன், சண்முகம், ஞானமணி, பிரபாகரன், பாஸ்கர், சக்திவேல், வடிவேல், கோபால், அன்புமணி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டறிந்த போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்கள் மன்றம்
காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இதில் பொதுமக்கள் தங்களின் குறைகளை சுமூகமாக தீர்வு காண்பதற்கு உயர் அதிகாரிகளின் நேரடி பார்வைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து கூறி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சுலபமாக உள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியானது புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவக்ஷலம், வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு போக்குவரத்து சம்பந்தமாக பல்வேறு குறைகளை கூறி இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். இதனை கேட்டிருந்த எஸ்எஸ்பி நித்யா பொதுமக்களின் குறைகளின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியதை தொடர்ந்து புதுச்சேரி பொதுமக்களுக்கு போக்குவரத்து சார்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 112 இலவச எண்ணை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த 112 இலவச எண்ணை அழைத்து பிரச்சனைகளை காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காவல்துறையினர் நேரில் வந்து விசாரணை மேற்கொள்வார்கள் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது காவல்துறை காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை கேலக்ஸி ரோட்டரி சங்கம் சார்பில் இன்று ஜிப்மர் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுவை கேலக்ஸி ரோட்டரி சங்கம் சார்பில் இன்று ஜிப்மர் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் கிருபாகரன், செயலாளர் மதி, ப்ராஜெக்ட் சேர்மன் தினகரன் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கிளப்பின் உறுப்பினர்கள் ரோட்டரியன் சுந்தர், ரோட்டரியன் முரளி, ரோட்டரியன் செல்வகுமரன் மற்றும் ரோட்டரியன் செல்வா ஆகியோர் பங்கு பெற்றனர். பீகாரில் பாஜக வெற்றி. மாநில செயலாளர் ராமு தலைமையில் மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்பட்டது. பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதுவை மாநில பாஜகவின் செயலாளர் ராமு தலைமையில் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அவரது ஆதரவாளர்களுடன் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கோஷங்களை எழுப்பி கொண்டாடினார்கள். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, திலேஷ் பிரியா, பாகூர் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், தொகுதி பிரமுகர்கள் கலைவாணன், செழியன், கணபதி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடியினர் இருளர் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடியினர் இருளர் நல சங்கத்தின் தலைவர் செல்வராஜ், செயலாளர் அரங்கநாதன் ஆகியோர் சார்பில் இன்று முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் தனி பழங்குடியினர் பிரிவு அமைக்க வேண்டும், சிறப்பு பணியாளர்கள் மற்றும் தனி நிதி ஒதுக்கீடு வழங்குதல் மூலமாக பழங்குடியினர் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்துவது உறுதி செய்யப்பட வேண்டும், நிலமற்ற ஏழை பழங்குடியின இருளர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், பழங்குடியினர் நிதி திட்டம் முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வலை பின்னும் கூடம் அமைப்பதற்கான இடத்தினை தேர்வு செய்வதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆலோசனையின் பேரில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் வடக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் 4 இடங்களில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்களின் வசதிக்காக வலை பின்னும் கூடம் அமைத்திட புதுச்சேரி மீன்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடங்கள் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது.
அதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் சந்திரகுமார், இளநிலை பொறியாளர் பிரபாகரன், நில அளவைத்துறை அதிகாரி சத்யநாராயணன், அரியாங்குப்பம் கிராம நிர்வாக அதிகாரி மதன்குமார், மீனவர் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.